யோவான் 15:5 வாசிக்கலாமா? ஒரு தோட்டம் வைத்திருக்கிற தோட்டக்காரன் செடி அந்த தோட்டக்காரன்ட்ட எதிர்பார்க்கிறத சரியா செஞ்சு தரும் பட்சத்தில் அந்த செடி தோட்டக்காரன் தன்னிட்ட என்ன எதிர்பார்க்கிறானோ அதை சரியா செஞ்சு தந்துடும். இது தோட்டம் வச்சு செடி வச்சு வளர்க்குறவங்களுக்கு நான் சொல்றது புரியும். நல்லா சொல்லணும், விவசாயம் பண்றவங்களுக்கு தெளிவா அது தெரியும். என்ன சொன்னேன்? குழப்பம் மாதிரி இருந்துச்சா? குழம்புதா? தெளிவா இருக்கா சொன்னது? ஒரு தோட்டக்காரர் இருக்கிறாரு. அவர் ஒரு செம்பருத்தி செடியை வைக்கிறாரு வச்சுங்க. அந்த செம்பருத்தி செடிகிட்ட அந்த தோட்டக்காரர் என்ன எதிர்பார்ப்பாரு? செம்பருத்தி செடியை குறித்த தோட்டக்காரனுடைய எதிர்பார்ப்பு என்னெல்லாம் இருக்கும் சொல்லுங்க வாசிக்க. நல்லா வளரணும், வேற நல்லா பூ நிறைய கொடுக்கணும். சரி, வேற என்ன எதிர்பார்ப்பீங்க? செழிப்பா இருக்கணும், அடர்த்தியா வளரணும். ஓகே. அப்ப இது இது எல்லாமே அந்த செடியை வச்சிருக்கிற அந்த தோட்டக்காரனுடைய செடிட்டு இருந்து அந்த தோட்டக்காரன் எதிர்பார்க்கிறான். இதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. செடியே செடியே நோய் வந்துடாத, நல்லா ஆரோக்கியமா இரு, நல்லா வளரு, நல்லா கிளவிடு, நல்லா பூ பூத்து எனக்கு எனக்கு உபயோகமா இரு, பிரயோஜனமா இரு அப்படின்னு செடிட்ட அந்த தோட்டக்காரன் எதிர்பார்க்கிறான். இது வந்து தோட்டக்காரனுடைய எதிர்பார்ப்பு. என்ன பார்ப்பு? எதிர்பார்ப்பு. இப்ப தோட்டக்காரன் செடிட்ட இவ்வளவு எதிர்பார்க்கிறான் இல்லையா? இந்த எல்லா எதிர்பார்ப்பையும் செடி தோட்டக்காரனுக்கு இப்ப பூர்த்தி செய்யணும். அதானே? பூர்த்தி செய்யறதுக்கு இப்ப என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? தோட்டக்காரன் செடியின் மேல ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறான், சரிங்களா? இப்ப அந்த எதிர்பார்ப்பை செடி பூர்த்தி செய்ய வேண்டிய நிர்பந்தத்துல மாட்டிட்டு நிக்குது. இப்ப அந்த எதிர்பார்ப்பை செடி பூர்த்தி செய்யணும்னா செடி என்ன செய்யணும்? செடி தோட்டக்காரனை பார்த்து பேசுது, ஐயா எதிர்பார்க்கறதான் கரெக்டு, உங்க எதிர்பார்ப்பை நான் பூர்த்தி செய்யணும்னா எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு உங்ககிட்ட. என்னது? நான் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், இதான் பாயிண்ட். அந்த எதிர்பார்ப்பை நீங்க எனக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்க எதிர்பார்ப்பை நான் செஞ்சு கொடுத்துருவேன். என்ன மாதிரி எதிர்பார்க்கிற? டெய்லி என்னை வந்து விசாரிங்க, டெய்லி இலை எப்படி இருக்கு, செடி இருக்குன்னு எப்படி இருக்குன்னு என்ன வந்து பாருங்க, தண்ணினா தண்ணி ஊத்துங்க, உரம்னா உரம் போடுங்க, பூச்சி வரட்டுனா பூச்சி வரட்டுங்க, என்னை கொஞ்சம் நல்லா பாத்துக்குங்க. அதாவது நீங்க எதிர்பார்க்கிறத நான் செய்யணும்னா நான் எதிர்பார்க்கிறத நீங்க செஞ்சாதான் சாத்தியம். இதான் ட்ரூத். நீங்க எதிர்பார்க்கறீங்க, எனக்கு புரியுது. ஆனா அந்த எதிர்பார்ப்பு நிஜமாகணும்னா நான் உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்கிறேன். நீங்க என்கிட்ட எப்படி நிறைய எதிர்பார்க்கறீங்களோ அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறும்னா நான் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த எதிர்பார்ப்பை நீங்க நிறைவேற்றிட்டீங்கன்னா, பூர்த்தி பண்ணிட்டீங்கன்னா உங்க எதிர்பார்ப்பை நான் பூர்த்தி பண்ணிடுவேன். தோட்டக்காரன் செடி. புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? இதுதான் யோவான் 15:5. இதுதான் அதுதான் சொல்ல வராருங்க. ஆமென். அப்ப செடி கொடியா வருவோம். தோட்டக்காரன் செடி உங்களுக்கு புரிஞ்சு போச்சா? ஓகே. அப்ப என்னதான் தோட்டக்காரன் செடி மேல ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு நட்டுட்டு ஒரு மாசம் ஊருக்கு போயிட்டா கண்டுக்கவே இல்லை. இப்ப தோட்டக்காரன் செடி மேல இருக்கிற அந்த எதிர்பார்ப்பு ஏதாவது நிறைவேறுமா? நிறைவேறாது. நிறைவேறாதுல்ல? அப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கிறோம், செடிட்ட நம்ம நிறைய எதிர்பார்க்கிறோம். ஆனா செடி நம்மகிட்ட என்ன எதிர்பார்ப்புங்கிறத கவனிச்சோமா? செடிட்ட நாம எதிர்பார்க்கறதா பட்டியல் போடுறோம். ஆனா செடி நம்மகிட்ட எதிர்பார்க்குது, அதை நம்ம பட்டியல் போட்டோமா? செடி எதிர்பார்க்கிறத நாம செய்யாத பட்சத்துல நாம எதிர்பார்க்கிறத செடி நமக்கு செஞ்சு தராது, செஞ்சு தர முடியாது. இது லா, இது பிரின்சிபிள், இது இயல்பு, இது யதார்த்தம், இது நியமம், இது தவிர்க்க முடியாத விதி. இந்த கான்செப்ட் புரியுதுங்களா? இப்ப அப்படியே வாங்க. ஒரு செடி கொடி தன்னிட்ட என்ன எதிர்பார்க்குதோ அதை சரியா செஞ்சு தரும் பட்சத்தில், செடி கொடிக்கு போறேன் நான், தோட்டக்காரன் மறந்துருங்க. ஒரு செடி கொடி தன்னிட்ட என்ன எதிர்பார்க்குதோ அதை செடியானது சரியா கொடிக்கு செஞ்சு தரும் பட்சத்தில், செடி என்ன எதிர்பார்க்குதோ கொடி அதை சரியா செஞ்சு கொடுத்துரும். புரியுதா என்ன சொல்றேன்னு? தோட்டக்கார செடி மாதிரியே தோட்டக்காரன செடியா போட்டுங்க, செடியை கொடியா போட்டுங்க. நான் சொல்றது புரியும். இந்த கான்செப்ட்ல தான் ஜீசஸ் சொன்னாரு, செடியாகிய என்ன இல்லாமல் கொடியாகிய உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இதான் கான்செப்ட். அதாவது தோட்டக்காரனுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, செடிக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அதே மாதிரி கொடிக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, செடிக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இதை முதல்ல உள்வாங்கணும். நாம பெரும்பாலும் என்ன பேசுவோம் அப்படின்னா, பார்க்கிறாரு
இதை பேசிடுவோம். பரிசுத்தமா வாழணும், டெய்லி பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும் பிரதர், சபைக்கு ஒழுங்கா வரணும் பிரதர், ஆவிக்குரிய நிகழ்ச்சியில கலந்துக்கணும் பிரதர், தேவன் எதிர்பார்க்கிறார் பிரதர், ஒழுக்கமா இருக்கணும் பிரதர், வாய் சுத்தம் கை சுத்தம் அவசியம் பிரதர், தேவன் எதிர்பார்க்கிறார். ரைட்டா? நம்மகிட்ட தேவன் எதிர்பார்க்கிறது என்ன அப்படிங்கறதெல்லாம் விலாவாரியா மெசேஜ் போயிட்டு இருக்கு, விலாவாரியா இருக்கு. இதெல்லாம் உங்களை எதிர்பார்க்கிறாரு, ஒழுங்கா ஊழித்து வந்துருங்க பிரதர், உங்க ஆர்டர் அழைக்கிறாரு. தேவன் எதிர்பார்க்கிறார். நிறைய கேட்டிருக்காங்க மெசேஜ்லாம். தேவன் எதிர்பார்க்கிறார், உங்கள்ட்ட பரிசுத்தம் குறைச்சலா இருக்கு, தேவன் பரிசுத்த நிறைவே எதிர்பார்க்கிறார், தேவனமே அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். இப்படின்ட்டு தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கிற பட்டியல் ஒரு மெசேஜா போகும். கரெக்டா? இப்ப எங்க மிஸ்ஸிங் ஆயிடுச்சு அப்படின்னா, தேவன் நம்மகிட்ட என்ன பார்க்கிறாரோ அதை நாம பூர்த்தி செய்யறதுக்கு நாம அவர்கிட்ட எதிர்பார்க்க வேண்டி இருக்குங்கிறது மிஸ்ஸிங். நாம நம்ம என்ன சொல்றாரு இயேசு? கொடின்னு சொல்றாரு, சரிதானே? அவரை தோட்டக்காரன் சொன்னா நாம செடி, நம்மளை கொடின்னு சொன்னா அவர் செடி. அத நாம அவரை எதிர்பார்க்கிற இடத்துலதான் இருக்கிறோம். அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறதுனால நாமளா செஞ்சிட முடியாது அப்படிங்கிற ட்ரூத் மிஸ்ஸிங். அதுதான் இல்லை. ஆமே, இதை ரெண்டையும் கோர்த்து புரிஞ்சுக்கணும். அதனாலதான் ஜீசஸ் வந்து இதை நம்ம எஜுகேட் பண்ணிட்டு போயிருக்கிறார், போதிச்சுட்டு போயிருக்கிறார், தெளிவா விலாவாரியா பேசியிருக்கிறார். யோவான் 15 அதிகாரம் தெளிவாவே இருக்கு, தெளிவா பேசுறாரு அவர். ஆமேன், கர்த்தர் நல்லவர். சரி, அப்பெல்லாம் செடியின் எதிர்பார்ப்ப கொடி பூர்த்தி செய்யறதும் பூர்த்தி செய்யாததும் யாரு கையில இருக்கு? தோட்டக்காரன் செடி மேல ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறான். அந்த தோட்டக்காரனுடைய அந்த எதிர்பார்ப்ப செடி பூர்த்தி செய்யறதும் பூர்த்தி செய்யாததும் யார் கையில இருக்கு? தோட்டக்காரன் கையில இருக்கு. கரெக்டா? செடியானது கொடிட்ட நிறைய எதிர்பார்க்குது. அந்த செடியினுடைய அந்த எதிர்பார்ப்ப கொடி பூர்த்தி செய்யறதுக்கு யார் கையில இருக்கு? யார் கையில இருக்கு? செடி கொடியே பேசிட்டு இருக்கிறேன். முதல்ல பேசுனது தோட்டக்காரன் செடி, இப்ப என்ன பேசுறேன்? செடி கொடியை பேசிட்டு இருக்கிறேன். செடியானது கொடிட்ட நிறைய எதிர்பார்க்குது. நீ இப்படி வளரணும், நீ அப்படி வளரணும், அவளை எல்லாம் விடணும், இவ்வளவு பிரான்சஸ் விடணும், இப்படி கனி தரணும், எல்லாம் பேசுது, இவ்வளவு எதிர்பார்க்குது செடிட்ட. இப்ப செடியினுடைய அந்த எதிர்பார்ப்ப கொடி பூர்த்தி செய்யறது யார் கையில இருக்கு? கொடி கையில இல்லை, செடி கையில தான் இருக்கு. முதல் உதாரணத்துல தோட்டக்காரன் கையில இருக்கு, ரெண்டாவது உதாரணத்துல செடி கையில இருக்கு. கரெக்டா? இதனாலதான் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாதுன்னு சொன்னார் அவர். இதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் சொன்னார், நான் உன்கிட்ட நிறைய எதிர்பார்க்கிறேன், ஆனா அந்த எதிர்பார்ப்ப நான் இல்லாம நான் பூர்த்தி செய்யாம உங்களால பூர்த்தி செய்ய முடியாதுன்னு சொல்ல வர்றாரு. ஆமென். லூக்கா 13:6 எடுங்க பார்க்கலாம். அப்பொழுது அவர் ஒரு உதாரணத்தையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டி இருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் அந்த அத்தி மரத்தினுடைய தோட்டக்காரனை நோக்கி, நான் 3 வருஷமா வந்து வந்து பாக்குறேன், இந்த அத்தி மரத்துல அத்தி பழமே வரமாட்டேங்குது. இதை வெட்டி போடுப்பா, கனியே தரமாட்டேங்குது. 1 வருஷம் பார்த்தேன், 2 வருஷம் பார்த்தேன், 3 வருஷம் பார்த்தேன், கனியே வரல, இதுல பரிசுத்தமே காணப்படல, அதனால இதை வெட்டி போடுப்பா அப்படின்னு சொல்றாரு. தோட்டக்காரன் எஜமான் என்ன பேசுறாரு அதுக்கு? அதற்கு அந்த தோட்டக்காரன் எஜமானனை நோக்கி, ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், இதை நான் சுற்றிலும் கொத்தி உரம் போடுவேன். அதாவது இந்த வருஷமும் மரம் என்ன எதிர்பார்க்குதோ அதை நான் பண்றேன். போன வருஷம் பண்ணேன், அதுக்கு இந்த வருஷம் பண்ணேன், எல்லாம் பண்ணேன். ஆனாலும் பாருங்க, மரம் எதிர்பார்க்கறத நான் செஞ்சுட்டேன், ஆனாலும் 3 வருஷம் கனி தரல. இந்த வருஷமும் அது எதிர்பார்க்கறத நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். இந்த வருஷமும் கனி கொடுக்கலாம், அப்புறம் நீங்க சொன்னபாடி வெட்டி போட்டுருவோம். கொத்துவேன், சுத்தில கொத்துவேன், தண்ணி பாய்ச்சுவேன், எரு போடுவேன், கவனிக்கிறேன், எல்லாம் பண்றேன், கனி கொடுக்கலாம் போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 1. நம்பர் 2, யோவான் 15:2 வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15:2 சீக்கிரம். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை பிதாவானவர் அறுத்து போடுகிறார். என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி. அப்ப அதிக கனிகளை கொடுக்கிறதுக்கு கொடி ஒண்ணு நம்மகிட்ட எதிர்பார்க்குது. என்ன செய்யணும்? கொடி அதிக கனிகளை கொடுக்கிறதுக்கு நம்மகிட்ட ஒண்ணு எதிர்பார்க்குது. என்னது? சுத்தம் செய்கிறார்.
எல்லாம் கிளீன் பண்ணி நீட்டா வைக்கிறாரு, கனி அதிகமா கொடுக்கறதுக்கு. சரி, என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ, அது முக்கியமான வார்த்தை. அது என்ன செய்கிறார்? அது எப்படி ஒரே செடியில ஒரு கொடியில கனி வந்து கொடியில கனியை காணோம்? அது எப்படி எப்படிங்க சாத்தியம்? ஒரே செடின்ட்டாரு, ஒரே செடியில ஒரு கிளையில வந்துட்டு கனி வருது, ஒரு கிளையில கனி வரல. என்ன காரணம்? இதுக்கு போற இந்த அதாவது கனி கொடுக்கிற கொடிக்கு கிடைச்ச அதே பராமரிப்பு தான் அதுக்கும் கிடைச்சிச்சு. அதே தண்ணி, அதே உரம், எல்லாம் எல்லாம் ஒரு ஒரு செடிக்கு ஊத்துனா மொத்த பிரான்சஸ் போகும் இல்லையா? போச்சு. ஆனா கனி கொடுக்கல. அதான் சொல்லுவேன் நான், சபைக்கு வர்ற எல்லாரும் கனி கொடுத்துட மாட்டாங்க, அதனால எல்லாரும் பலந்து போயிட மாட்டாங்க. ஒரே சபை 10 பேர் வந்தாங்க, 2 பேர் பலந்து போயிட்டாங்க, 8 பேர் போல. ஏன்? ஒரே பாஸ்டர், ஒரே ஊழியர், ஒரே மெசேஜ், ஒரே உபதேசம், எல்லாருக்கும் போச்சு. 2 பேர் தான் பலந்து போறாங்க, 2 பேர் போகல. ஏன்? கனி கொடுத்தவங்க 2 பேர், கனி கொடுக்காதவங்க 8 பேர் இருக்க முடியும். அதனால இந்த சபைக்கு போனா பரவது அதான் நம்பாதீங்க. இந்த சபை விட்டு போயிட்டு வச்சுக்கலேன், அப்படியே பரவதுக்கு வண்டி போகுது. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அதனால புரிஞ்சுக்குங்க, ஒரே செடியா இருந்தாலும் கனி கொடுக்கிற கொடி அங்கதான் இருக்கும், கனி கொடுக்காத கொடி அங்கதான் இருக்கும். என்ன சொல்ல போனா, ஒரே சபையா இருந்தாலும் நரகத்துக்கு போற விசுவாசி அங்கதான் உட்காந்துருக்கும், பரவத்துக்கு போற விசுவாசி அங்கதான் உட்காந்துருக்கும். வர எல்லா விசுவாசி எங்க போகாது? பரலோகத்துக்கு போகாது. அதே மாதிரி வர எல்லா விசுவாசியும் நரகத்துக்கு போகாது. ஆமேனா? சின்ன ட்ரூத், சின்ன வசனம், பெரிய ட்ரூத் அதுல இருக்கு. ரைட். இப்ப என்ன சொல்ல வர்றேன், சத்தியம் என்ன அப்படின்னா, நீ ஏமாந்துடக்கூடாது இந்த சபையில பெரிய கூட்டம் இருக்கு பரலோகத்துக்கு போயிருவாங்க, அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ஒரே செடியா இருந்தாலும் கனி கொடுக்காத கொடி கூட அங்கதான் ஒட்டிட்டு கிடக்கு, கனி கொடுக்கிற கொடி அங்கதான் உட்காந்துருக்கு. ஆனா ஒரே பராமரிப்பு, ஒரே தண்ணி, ஒரே உரம், எல்லாம் ஒரே கவனிப்பு போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு கொடி கனி கொடுக்கல, ஒரு கொடி கனி கொடுக்குது. சரிங்களா? அதே மாதிரி 3 வருஷமா அந்த அத்தி மரத்துக்கு சரியான பராமரிப்பு கிடைக்குது. இந்த வருஷமும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது, தவணை வழங்கப்படுகிறது இந்த வருஷமும். ஆனா என்ன செய்யல, மரம் அத்திப்பழம் கொடுக்கல, இது கனி கொடுக்கல. முதல்ல சொன்ன ட்ரூத்து உண்மை, 2வது சொல்ல போற ட்ரூத்து உண்மை. இதை ஏற்றுக்கொள்ள மனதுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்வார்களாக. சேர்த்து புரிஞ்சாதான் உங்களுக்கு என்ன புரியும். அப்ப இங்க கவனிங்க, ஒரு செடிட்ட நாம எதிர்பார்க்கிறத நாம அந்த செடி நம்ம செஞ்சு தரணும்னா, செடி நம்மகிட்ட எதிர்பார்க்கிறத நம்ம செஞ்சு தரணும். கரெக்டா? இது சரியா அமையும் பட்சத்தில் அந்த கனி கொடுத்துரும். அதே நேரத்துல செடி எதிர்பார்க்கிறத, மரம் எதிர்பார்க்கிறத நாம கம்ப்ளீட்டா செஞ்சு கொடுத்தாலும், நாம எதிர்பார்க்கிறத செய்ய முடியாத செடிகளும் உண்டு, மரங்களும் உண்டு, கொடிகளும் உண்டு. கொடிகளும் உண்டு, மரங்களும் உண்டு, செடிகளும் உண்டு. என்னதான் பண்ணி பாருங்க, சில செடி மேல எழுப்பி வராது. கவனிச்சிருக்கீங்களா? கனி கொடுக்காது, முடியாது. இங்கதான் ஆடு பாடம் வருது, இங்கதான் எபிலிட்டி பாடம் வருது, செய்ய முடியும் திறன் இங்கதான் வருது. அதால முடியல. ஏன் ஒரு கொடிக்கு போன சாரு இன்னொரு கொடிக்கு போக முடியல? ஏன் ஒரு கொடி கனி கொடுக்க முடியும், இன்னொரு கொடியை கனி கொடுக்க முடியல? எபிலிட்டி ப்ராப்ளம், உறிஞ்சும் தன்மை அது கிடையாது. நீங்க என்னதான் பராமரிச்சாலும் வேற அதை இழுக்கணுமே, வேறு இழுத்து உச்சிக்கு கொண்டு போக முடிஞ்ச எபிலிட்டி, திறன் வேணுமே அதுக்கு. நீங்க என்னத்தை பண்ணி என்ன செய்ய, நீங்களா வந்து வேருக்குள்ள ஊசி போட்டு தள்ள முடியுமா? முடியாது. சக்சன் பவர், இழுவை திறன் அந்த மரத்துக்கு வேணும். ஆமாண்ணா? அதுவும் உண்மை, இதுவும் உண்மை. யோவான் 15:5 யோவான் 10ஆம் அதிகாரம் 24, 25, 26 மெரிச்சு பண்றாரு. ரெண்டையும் சேர்த்து புரிஞ்சாதான் உங்களுக்கு இது கரெக்டா புரியும். ஒன்னை விட்டு ஒன்ன புரிஞ்சீங்கன்னா அறகுற படமா போயிடும். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். கர்த்தர் நல்லவர். கிருபையின் பிரமாணம் அப்படின்னு நீங்க எல்லாருமே பேசுவோம். நம்ம என்ன காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? கிருபையின் காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கிருபையின் காலத்துல. அப்ப ஆவியின் பிரமாணம், கிருபையின் பிரமாணம், புதிய ஏற்பாடு பிரமாணத்தை பவுல் எழுதுகிறார். பழைய ஏற்பாடு காலத்துல என்ன பிரமாணம் ரூல் பண்ணுச்சு? என்ன பிரமாணம்? பழைய ஏற்பாட்டு பிரமாணம் என்ன பிரமாணம்? அது நியாய பிரமாணம். புதிய ஏற்பாட்டு காலத்துல புதிய ஏற்பாட்டு பிரமாணம் என்ன பிரமாணம்? கிருபையின் பிரமாணம், ஆவியின் பிரமாணம், இன்னும் சொல்ல போனா விசுவாச பிரமாணம். இதெல்லாம் பைபிள்ல இருக்கு. சரிங்களா? அப்ப கிருபையின் பிரமாணம் அப்படிலாம் என்னங்க? அந்த பிரமாணம் என்னதான் நம்மகிட்ட சொல்லுது அப்படின்னா, நாமளா அவருக்கு பிரியமா வாழ்ந்துக்க நம்மளால முடியாது, அவரால்தான் அது முடியுங்கிறத தெரிவிக்குது. அதான் கிருபையின் பிரமாணம். என்ன பிரமாணம்? கிருபையின் பிரமாணம்னா என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி நீயா வாழ்ந்துக்க உன்னால முடியாது, அது என்னாலதான் முடியும். என்னை பலப்படுத்திக்கிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கிருபையின் பிரமாணம். இது எங்களால் இந்த தகுதி உண்டாகல, எங்கள் தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறது. இது என்ன பிரமாணம்? கிருபையின் பிரமாணம். அப்ப கிருபையின் பிரமாணத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்னா இப்படி புரிஞ்சுக்கணும்.
ஆனா எப்படி புரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, பிரதர் நம்ம கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறோம். எது கீழ்பட்டிருக்கிறோம்? கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறோம். ரோமர் 6 எடுங்க. அந்த வசனத்தை வச்சு எப்படி பேசுறாங்கன்னு சொல்லிடுறேன் நான். ரோமர் 6 சீக்கிரம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 6:14 வாசிக்கலாமா? நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல் கிருபையின் பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. எப்படி தெளிவா இருக்கு வசனம். எதுக்கு கீழ்பட்டிருக்கீங்க? பிரதர் நம்ம இப்ப கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறோம். பிரதர் நம்ம இப்ப கிருபைக்குள்ளாக இருக்கிறோம் அப்படின்னா என்ன பேசுறாங்க அப்படின்னா, இயேசுவின் ரத்தத்துக்குள்ள இருக்கிறோம், இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ள இருக்கிறோம், இயேசுக்குள்ள இருக்கிறோம். அதனால பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிட்டாரு. இனி நாம செய்யற பாவத்தை அவர் கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா கிருபைக்குள்ள மறைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி? கிருபைக்குள்ள மறைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரு. செஞ்ச பாவம், செய்யற பாவம், செய்ய போற பாவம் எல்லாத்தையும் நம்ம கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறோம். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்படல, நம்ம கிருபை கீழ்பட்டிருக்கனால தேவன் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரு. அதனால உங்க பாவங்கள், நீங்க செய்யற பாவங்களை குறித்து தேவன் மனதில வைக்கிறது இல்லை. எப்படி முடிச்சாங்க பாரு. நல்லா இருக்குல்ல? நல்ல சுகமா இருக்குல்ல? அருமையான வாழ்க்கையா இருக்குல்ல? நீங்க செய்ய போற பாவத்தை குறித்து நீங்களும் கண்டுக்காதீங்க, அவரும் கண்டுக்கிறது இல்ல. ஏன்னா நீங்க கிருபைக்குள்ள இருக்கீங்க, கிருபை உங்களை மூடி இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கிருபையின் பிரமாணங்கிறது அதை சொல்ல வரல. ஏ விசுவாசியே, ஏ மனுஷனே, உன் பலத்தினால அல்ல, அவர் பலத்தினாலதான் உன்னால எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லு. அதான் கிருபையின் பிரமாணம். நியாய பிரமாணங்கிறது எப்படின்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து காட்டு. ஏமாசே, ஏசையா, எரேமியா, இந்தா சட்டத்திட்டங்கள், போ எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கிட்டு போ. எப்படி வாழ்ந்து காட்டுறப்படா? இவன் டெய்லி வாழ்றான், டெய்லி வாழ்ந்து பார்த்தா மார்க் வர மாட்டேங்குது, பார்டர் மார்க் நிக்குது, 30 மார்க் தர மாட்டேங்குது. வாழ்றான், வாழ்ந்து காட்டு. இதான் நியாய பிரமாணம். அதான் சொல்லுது, நியாய பிரமாணம் ஒருவனையும் பூரணப்படுத்தவில்லையே, நியாய பிரமாணத்தினால் ஒருவனும் நீதிமானாகவில்லையே. எவனுமே மார்க் எடுக்கலையே. 100 பவுல் வரைக்கும், தாவீது வரைக்கும் யாருமே 100 எடுக்கல, எல்லாம் பார்டர் மார்க். சரிங்களா? அதான் நியாய பிரமாணம். கிருபையின் பிரமாணம் என்ன சொல்லுது அப்படின்னா, இங்க வா, உன்னால முடியாது, வா என் கீழே, எனக்கு பிடிச்ச மாவட்டம் நான் பாத்துக்கிறேன், வா. இதான் கிருபையின் பிரமாணம். கிருபையின் பிரமாணத்தை இப்படி கத்துக் கொடுக்காம, அதனால பாருங்களேன், அந்த யோவான் 6:14 இப்ப நான் வாசிக்கிறேன் பாருங்க கரெக்டா. நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல், என்ன சொன்னேன் அப்படின்னா, அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றத உங்க பொறுப்புல இருந்தத இப்ப இல்ல, நீங்க தான் அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழ பார்க்கணும் பிரதர், அவர் கணக்கு தான் கேட்பார் உட்காந்துட்டு அப்படிங்கிற அந்த சட்டத்திட்டத்துல நீங்க இல்லாம கிருபையின் பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருக்கிறபடியினால் அப்படின்னா, அவரால்தான் எல்லாம் முடியும், அவரால்தான் உங்களை வாழ வைக்க முடியும், அவரால்தான் பிரியமா வாழ வைக்க முடியும் அப்படிங்கிற அந்த சட்டத்திட்டம் கீழே இருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது, பாவம் உங்களை ஜெயிக்காது. ஏன்னா இப்ப யாரை நம்பி உட்கார்ந்துருக்கீங்க? கிருபையின் பிரமாணத்துல அவர் என்னை பார்த்துக் கொள்வார், அவர் என்னை பரிசுத்தமை வாழ்றதை பார்த்துக் கொள்வார், அவர் நான் பலனா இருக்கிறதை பார்த்துக் கொள்வார், அவர் என்னை பார்த்து, இப்படி நீங்க வாழ்றதுனால பாவம் உங்களை மேற்கொள்ளாது. ஏன்னா அவர் பலனா வர்றாரு. ஆனா நியாய பிரமாணத்துல ஏன் பாவம் நம்ம மேற்கொள்ளுது அப்படின்னா, நம்மளை நம்பி தேவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். என்ன சொன்னேன்? நம்மளை நம்பி நம்ம பொறுப்பு இருந்துகிட்டு எப்படி வாழணும் போறதுனால பாவம் உங்களை ஜெயிக்குது. இப்ப கிருபையின் பிரமாணம் இருக்கிறதுனால ஆண்டவரே வாழ வைங்க, ஆண்டவர் அவர் சொல்லும் போது அவர் வாழ வைக்க வர்றாரு. பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டார், பாவம் உங்களை ஜெயிக்காது. இதைத்தான் பவுல் அங்க எழுதுறாரு. என்ன சொன்னேன்? பெரிய ட்ரூத், மறைக்கப்பட்ட ட்ரூத், மாத்தி போதிக்கப்படுகிற அந்த வசனத்தை நான் தெளிவாக காமிச்சு கொடுக்குறேன். அதனால கிருபையின் பிரமாணம், கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறோம், கிருபைக்குள்ளாக இருக்கிறோம் அப்படின்னா என்ன புரிஞ்சுங்க? என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை தந்துவிட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உண்மையே நம்பி இருக்கிறேன். இதான் கிருபையின் பிரமாணம், இதான் கிருபை பிரமாணம். நியாய பிரமாணம் எல்லாமே நான் என்னால முடியுங்கிறது. கிருபையின் பிரமாணம் எல்லாமே என்னால முடியாது உங்களால முடியும் அப்படிங்கிறது. ஆமே. இப்ப நீங்க என்ன பிரமாணத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கீங்க? ஆமா, கிருபையின் பிரமாணத்தின் காலத்துல கிருபையின் பிரமாணத்தை போதிக்க வந்த நாம திரும்ப எதை பேசிட்டு இருக்கிறோம்? சபையில நியாய பிரமாணத்தை பேசிட்டு இருக்கிறோம். அப்ப என்னது? தேவன் எதிர்பார்க்கிறார் பிரதர், போய் ஒழுங்கா வாழப்பாரு. தேவன் எதிர்பார்க்கிறார் பிரதர், தேவன் எதிர்பார்க்கிறத நீங்க நிறைவேற்றணும்னா ஆண்டவர் நீங்க எதிர்பாருங்க, ஆண்டவர் எதிர்பார்த்துருங்க. நீங்க பாட்டுக்கு ஓடி செய்ய பார்க்காதீங்க, வேலைக்காகாது. அது நியாய பிரமாணம். கிருபையின் பிரமாணங்கிறது அவர் நம்ம எதிர்பார்க்கிறாரா? ஆண்டவரே செய்ய வைங்க, ஆண்டவர் பரிசுத்தமா செய்ய வைங்க, ஆண்டவரை டீ பார்க்க கூடாதா என்ன செய்ய வைங்க, இதை செய்யக்கூடாதா செய்ய வைங்க, இதை நான் பார்க்க கூடாதா செய்ய வைங்க, இதை பேசக்கூடாதா செய்ய வைங்க. இதுதான் கிருபையின் பிரமாணம். நீ இப்படி எதிர்பார்க்கறீங்களா? அந்த வருஷம் வருது, பல தீர்மானங்கள் எடுக்கிறேன், நான் இதை முடிச்சு காட்டுறேன், இது நியாய பிரமாணம். நான் முடிச்சு காட்டுறேன் பிரதர், தீர்மானங்களை போடுறேன் பாஸ்டர்,
இவ்வளவு தீர்மானங்கள் செய்யறேன், இதை செய்யக்கூடாதுன்னு போடுறேன், இதான் செஞ்சு போடுறேன், நானு வருஷம் முடிஞ்ச உடனேயும் நான் செஞ்சு காட்டுறேன் நியாயப்பிரமாணம். அதுதான் பிளாப் ஆயிருச்சே. திரும்பி அங்கே போய் கட்டியாகணும் நியாயப்பிரமாணத்தை போய். அதான் முடிஞ்சு போச்சே, முடியாது, இப்ப ஓப்பனா தெரிஞ்சு போச்சே. அப்ப கிருபையின் பிரமாணத்துக்குள்ள நம்ம வரணும். அவன் அப்ப அந்த செடி பாடத்தை 2 பாட்டா பேசியிருக்கிறாரு. பேசிட்டு இப்ப கிருபையின் பிரமாணத்தை அட்டாச் பண்றாரு. கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறோம்னா என்னன்னு புரிஞ்சுக்கங்க. கிருபையின் காலத்துல இருக்கிறோம்னா என்னன்னு புரிஞ்சுக்க. கிருபையின் காலத்துல என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் மன்னிச்சிட்டே இருப்பார் பிரதர், எதையும் கண்டுக்க மாட்டார் பிரதர், உங்களை ஒண்ணுமே தண்டிக்க மாட்டார் பிரதர். கிருபைன் இப்படித்தான் பேசியிருக்கிறோம். இப்படி பேசியிருக்கிறோமா? நம்மளால ஒண்ணும் முடியாது பிரதர், தேவனால தான் முடியும். நீ உங்களை சார்ந்திருக்க வேண்டாம், தேவனை சார்ந்திருங்க, தேவன் தன் பிடனாக எண்ணுங்க. இதுதான் கிருபையின் பிரமாணம் நமக்கு சொல்லித் தருது. ஆமீன் சொல்லுங்க. ஏன்னா கிருபை அப்படின்னாலே போன தடவை ஆண்டு என்ன பேசியிருந்தாரு, கிருபைனாலே என்ன குறிக்கிறது? அவரை குறிக்குது. கிருபையின் பிரமாணம்னா அவரை குறித்த பிரமாணம், அவரை சார்ந்து கொள்கிற பிரமாணம். அவருங்கிற வேர்டு வரணுங்க. கிருபைனா அவரு, நாம ஒண்ணுமே இல்லை அவரு. நியாய பிரமாணம்னா நாம தான் அங்க இருக்கிறோம். கிருபையின் பிரமாணம்னா நம்ம எதுவுமே இல்லை, அவர் தான் அங்க இருக்கிறார். அதெல்லாம் பவுல் சொல்றாரு கலாத்தியர் 2:28, இனி நானல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அதான் சொல்ல வந்தார் அவர். கர்த்தர் நல்லவர். இப்ப இவெல்லாம் சொல்லியாச்சா? அப்ப அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறத நம்ம பூர்த்தி செய்யணும்னா நாம எதிர்பார்க்கிறத அவர் நமக்கு பூர்த்தி செய்யணும். இதான் லா, இதான் யோவான் 15:5. இந்த சத்தியத்தை நம்ம தெரியாம இருக்கக்கூடாது கிருபையின் காலத்துல வாழ்ந்துகிட்டு. நம்பர் 1, இந்த சத்தியத்தை நம்ம தெரியாம இருக்கக்கூடாது, தெரிஞ்சுட்டு வாழணும். நம்பர் 1. 2வது, இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவர் மேல பழி போட பயன்படுத்தக்கூடாது. அடுத்து என்ன துணிகாரம் நமக்கு வருது? பரிசுத்தமா வாழணும், வாழ வைங்க, வாழ்றோம். அவர் வாழ வைக்கலாங்களா செய்ய பழி போடுறது, இந்த ட்ரூத்தை பழி போட யூஸ் பண்றது. பிரதர் என்ன பிரதர் செய்ய பார்க்க கூடாதா? நான் என்ன செய்ய முடியும்? பார்க்காம வைக்க சொல்லுங்க. ஏன் அவர் என்ன செய்யணும்? அவர் செய்ய செய்ய முடியும். எப்படி பழி போடுறது யூஸ் பண்றது. இந்த கூத்தெல்லாம் நடக்கும். ஆமீன். செடி தோட்டக்காரன்ட்ட பேசுது, நீங்க எல்லாம் எதிர்பார்க்குறீங்க, ஆனா எனக்கு தண்ணி நல்லா ஊத்துங்க, உரம் நல்லா போடுங்க, அடிக்கடி பூச்செல்லாம் கடிக்குது, கொஞ்சம் எல்லாம் சரி பண்ணுங்க அப்படின்னு. இந்த விஷயங்களை நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லுது. இது கரெக்டான பிரேயர். நீ ஏன் என்ன கனி கேட்கிற, கனி இல்லாம இருக்கிற அப்படின்னு தோட்டக்காரன் கேட்டா நானே செய்வேன், நானே செய்வேன், நீ செய்யல அப்படின்னு செடி பேசுனா தோட்டக்காரனை பழி போடுது. ஆமே, நமக்கு பழி போடுறது ஈஸியா வரும். அதான் இந்த ட்ரூத்தை கவனமா நான் பேசுவேன், இந்த ட்ரூத்தை நான் கவனமா கையாளுவேன். பழி போடுறது ரொம்ப ஈஸி. நான் என்ன செய்வேன், நீங்க செஞ்சிருக்கணும்ல, கிருபையின் பிரமாணம்ல அப்படின்ட்டு அவரையே எசடி போடுறது, அவரையே அவர்கிட்ட எகத்தாளம் போடுறது தப்பு. ஆமே, புரிஞ்சுக்கிட்டு நம்மளால ஒண்ணும் முடியாது புரிஞ்சுக்கிட்டு ஆண்டு ரொம்ப எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவரே இந்த எதிர்பார்க்க பூச்சி எனக்கு ஆசைதான் ஆண்டவரே, கிருபதாங்க, வாழ வைங்க, நடத்துங்க, செய்ய வைங்க அப்படின்ட்டு தாழ்மையை தரிச்சுக்கணும். திமிரை தரிக்க கூடாது. என்ன தரிச்சுக்கணும்? தாழ்மையை தரிச்சுக்கணும். இது நீ அறிய வேண்டிய 3வது ட்ரூத். ஆமே, ஆமேனா. கர்த்தர் நல்லவர்.